வருகின்ற மார்ச் 24, 25 2 நாட்கள் தொடர்ந்து அகில இந்திய அளவில் எல்லா வங்கியிலும் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன் 9 சங்கங்களுடைய சார்பில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கி, அயல்நாட்டு வங்கி, கிராமிய வங்கி எல்லாவற்றிலும் அந்த 2 நாட்கள் வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். காரணம் என்னவென்று கேட்டால், ஒன்று, வங்கியில் இன்றைக்கு சேவை செய்வதற்கு தான் இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் அன்றாடம் வங்கிகளுக்கு சேவை பெறுவதற்காக வராங்க. அவங்களுக்கு சேவை செய்வதற்கு தேவையான அளவுக்கு ஆட்கள் வேண்டும். கவுண்டரில் வந்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் இருக்கணும். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு வங்கியில் ஊழியர்களை குறைச்சிட்டே வராங்க. இதன் காரணமாக ஒரு திருப்திகரமாக சேவை செய்ய முடியல. இரண்டாவது, வங்கியில் இன்றைக்கு லாபம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறையுது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்த கடன்கள் எல்லாம் வட்டி கூட வராமல் வசூலிக்கப்பட முடியாமல் ரத்து செய்யப்படுவதனால மொத்த லாபத்தில் இந்த நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி லாபம் குறையுது. அப்போ லாபத்தை அதிகரிக்க ஒரு பக்கம் வாடிக்கையாளருக்கு இன்றைக்கு வட்டியை குறைக்கிறாங்க, சேவை கட்டணத்தை போடுறாங்க. மறுபக்கத்தில் ஊழியர் ஊதிய செலவை குறைக்க பார்க்குறாங்க. அதனால் ஆட்களை எடுக்கவில்லைன்னு சொன்னால் அந்த ஊதியம் மிச்சம். இரண்டாவது இன்னொரு முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்மனன்ட் வேக்கன்சிஸ், நிரந்தர இடங்களை எல்லாம் இன்றைக்கி தனியாருக்கு ஒப்பந்த முறையில் இன்றைக்கு வெளியேற்றம் செய்ய பார்க்குறாங்க. ஏன்னா ஒப்பந்த ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆகவே இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. சுமார் ஒரு 2 லட்சம் இடங்கள் காலியாக இருக்குது. இந்தியாவில் இவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அது அரசு துறையில், வங்கித்துறையில், பொதுத்துறையில் இங்கே தான் வேலை கிடைக்கும். அப்போ பொதுத்துறை வங்கியில் இந்த மாதிரி ஆட்களை எடுக்கலன்னு சொன்னால் இளைஞர்களே அவங்க எதிர்காலம் என்ன, படித்த பிறகு எப்படி வேலை கிடைக்கும்? ஆகவே இதை வலியுறுத்தி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம்.